நம்ம அங்க சத்தம் வாப்பாவா வந்துட்டியா? வந்துட்டேன். என்னம்மா ஸ்பெஷல் இன்னைக்கு? ஒண்ணும் இல்லப்பா, காணாங்கத்தா மீன் வாங்கிருக்கான்ப்பா. ஓகே. குழம்பு செய்யலாம்னு இருக்கேன். மண் சட்டி பானை இல்லையா? ஆமாப்பா. பாக்குறதுக்கே செம்மையா இருக்குமா. வாமா, எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியா? வாப்பா. பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. சோ மீன் குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் எண்ணெய்ப்பா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? கொஞ்சோண்டு கடுகுப்பா, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு பூண்டு. தீபாவளி எல்லாம் காட்டுறமா நீங்க சமையல் அறையில? தீபாவளி காட்டுறேன், சமைச்சு சாப்பிடுறோம்னு சொல்ல. என்ன வெடிக்குதுங்கிறியே? அதான் கடுகு வெடிக்குது. என்ன போட்டிருக்க? பூண்டா? பூண்டு. இது வந்து சாம்பார் வெங்காயம் கொஞ்சோண்டா போடுறேன். சோ கொஞ்சோண்டு சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். கரெக்டா? ஆமாப்பா. போட்டு நல்லா வதக்க வேண்டியதான். இப்ப என்ன பண்ணோம்னா 2 தக்காளி 2 வெங்காயம் வந்து மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். ஓ, தக்காளி வெங்காயம் பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டேன். ஆமா, அதையும் போட்டுறணும். அதையும் போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கி கலக்குவேன் அந்த மாதிரியா? ஆமா. காணாங்கத்தா மீனை பத்தி ஒரு பாட்டே இருக்கு. என்ன பாட்டுமா அது? எனக்கு தெரியாது, நீ ஏன் பாடு? நாங்க ஸ்கூல்ல ஒரு பாட்டு பாடி இருக்கோம். காணாங்கத்தா குருவிக்கே கழுத்துல வெள்ளன்ட்டு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. நீ என்ன பாட்டு? காணாங்கத்தா மீன் வாங்கி ஏதோ ஒரு பாட்டு இருக்கு பாரு. காணாங்கத்தா மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி இப்போ வந்து மசாலா ஐட்டம் சேர்க்கணும். மசாலா ஐட்டம் என்னென்னா மிளகாய்த்தூள் வந்து 3 ஸ்பூனு, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 4, 2 3 4, மஞ்சள் கொஞ்சோண்டு, மங்களகரமான மஞ்சள். எல்லா மசாலா ஐட்டம்ஸையும் போட்டு கலக்கி கொஞ்சம் வந்து வேக வைக்கணும். இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகணும். எலுமிச்சை சைஸ்ல வந்து புளியை வந்து ஊற வச்சிருந்தேன், அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. அதோடைய தண்ணியை போட்டுறணும். ஆமா. ஓ, தண்ணிக்கு பதிலா இந்த தண்ணி போட்டுறணும். தண்ணியும் சேர்க்கணும். இது வந்து புளி தண்ணி. புளி தண்ணி, டைகர் வாட்டரா? ஆமா, டைகர் வாட்டர். சூப்பர்மா. இப்போதான் கிரேவி டைப்ல மாறி இருக்கு. நம்ம நல்லா வந்து கொதி வரணும். இது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? நான் உப்பு சேர்க்கலப்பா, அதனால இப்போ உப்பு வந்து போடுறேன் தேவையான அளவு உப்பு. ஆமா, போட்டு சேர்த்து அதையும் ஒரு கலக்கிட்டு மாங்காய் 2 பச்சை மிளகாய். ஓகே, இதான் போட்டு சேர்த்துடணும். மாங்காய் and பச்சை மிளகாய். பாக்குறதுக்கே செம்மையா இருக்குமா. அந்த மாங்காயோட டேஸ்ட் வாயிலே வருது. இப்பவே இன்னும் நல்லா இருக்கும். இப்போ தண்ணி சேர்க்கிறேன். மண் சட்டி பானையில செய்யறதுக்கும் நார்மல் கடாயில செய்யறதுக்கும் என்னமா டிஃபரன்ஸ்? மண் சட்டியில செஞ்சா டேஸ்ட். மண் சட்டியில செஞ்சா டேஸ்ட் நல்லா இருக்கும். 2 நாள் கூட வெளில வச்சு சாப்பிடலாம். ஓகே, ஃப்ரிட்ஜ்ல வைக்க தேவையில்லையா? ஃப்ரிட்ஜ்ல வைக்க தேவையில்ல, ஆனா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஆமா வியூவர்ஸ், இது வந்து அவங்க சொல்றது 100% உண்மைதான். மண் சட்டி பானையில செஞ்ச கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கரெக்டாமா? கரெக்டுப்பா. சமையல் ஒரு கலை. ருசிச்சு செய்யணும். சம்பாதிக்கிறதே சாப்பிடுறது தான். பிகினர்ஸ், நியூ கப்புள்ஸ் எல்லாமே ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். எவ்வளவு நேரம் வேக வைக்கணும்? ஒரு 5 நிமிஷம் போதும். நம்ம ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சா? பாருப்பா, நல்லா வெந்துச்சா? எல்லாமே வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை. இந்த கிரேவி மாங்காய் எல்லாம் போட்டிருக்கேன் பாரு. வெந்துச்சா? எல்லாமே வெந்துச்சு. சரி, இவ்வளவு நேரம் மீன் குழம்பு சொன்னீங்க. அந்த காணாங்கத்தா மீன் எங்க? இதுதான் காணாங்கத்தா மீன். என்னம்மா ஒரு ஃபுல் சைஸ் மீன் எடுத்து உள்ள போட்ட? ஆமா, அப்படியேதான் போடணுமா? அப்படியேதான் போடணும். க்ளீன்லாம் பண்ணிட்டியா? க்ளீன்லாம் பண்ணியாச்சுப்பா. என்னப்பா அப்படி கேக்குற? ஏம்மா, நம்ம வியூவர்ஸ்க்கு காட்டணும்ல, அதனாலதான். இது வந்து மேலோட்டமா எப்படி மீன் உடைய கூடாது. கரெக்டா? நான் போட்டு கிண்ட கூடாது. கிரேவி மேல வச்சு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். மூடிட வேண்டியதுதான். 2 நிமிஷம். இந்த மண் சட்டி வந்து சூடு, அந்த இதுலயே வெந்துரும் மீன். சூப்பர்மா. லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். லிட் இல்ல, தட்டு, அலுமினியம் தட்டு. நீ பொத்துங்கிறியா? ஓகேம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒன்று வந்து பாக்குறேன். நம்ம ரெடி ஆயிடுச்சா? இதை பாருப்பா. செம்ம ஸ்மெல் இருக்கேம்மா. இப்படி பாரு, மீன் வந்து சும்மா கரண்டி போட்டு கிண்டக்கூடாது, உடையாம வரும் பாரு. இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தா மீன் உடைஞ்சிரும். மீன் எடுத்து காட்டு பார்க்கலாம். தெரியுதா? ஒரு மீன் அப்படியே இருக்கேம்மா, முழுசா இருக்கு பாரு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். தம்முக்கு வச்சிரணும். கரெக்ட்டா? ஆமா, அந்த சூட்லயே இது வெந்துரும். இந்த பாரு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. எதுக்கு இது? டாப்பிங்கா? ஆமா, ஸ்மெல் நல்லா இருக்கும். ஓகே, மறுபடியும் மூடிடணும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு.
வியூவர்ஸ் பார்த்தீங்களா, நம்ம அம்மா வந்துட்டு கானங்காத்தா மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாட்டு வேற பாடி அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நம்ம சொல்கிற ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து சேரும். கரெக்டாமா? கரெக்டுப்பா. வேற ஏதாவது ரெசிபிஸ் இல்லை வேற ஏதாவது டிப்ஸ் ஏதாவது வேணும்னா எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவில் ஏதாவது இம்ப்ரோவைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அதையும் வந்து எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் we are always open for comments. மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். Until then, take care, stay safe and love you all.